மார்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நிரஞ்சனா மதுரையிலிருந்து. எனக்கு இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மெத்தட வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது என்னோட சிஸ்டர் இன் லா. அவங்க ஐயா கிட்ட ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தாங்க. இத பத்தி அவங்க என்ட்ட பேசிட்டு இருந்தப்போ, என்னைய ரொம்ப அதிகமா ஈர்த்தது என்னன்னா, வயதுக்கு ஏத்த மாதிரி எப்படி லக்னங்கள் மாறுது அப்படின்னு. பொதுவா பாரம்பரிய முறையில வந்து லக்ன மாறுதல்கள கணக்குல எடுத்துக்கிறதே இல்ல. ஜனனகால லக்னத்த தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப நெறைய கேள்விகளுக்கு பதில் இல்லாம போயிடுது. அப்ப ஐயாவுடைய வீடியோஸ பார்க்குறப்ப, அவரு ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு, "என்கிட்ட பதில் இருக்கு. என்ட்ட கேள்விகள் தான் இல்ல" அப்டின்னாரு. இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஐடியாலஜி யூஸ் பண்றேன் அப்டின்னாரு. ஆக்சுவலி என்கிட்ட வந்து நெறைய கேள்விகள் இருந்தது. பொதுவா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள். ஏன் எனக்கு மட்டும் இது? ஏன் இப்டி நடக்குது? இந்த சூழ்நிலை ஏன் சாதகமா அமையல? இந்த மாரி நெறைய கேள்விகள் இருந்தது. ஐயாவோட அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சது, நான் போக வேண்டிய இடம் வந்து இதுதான் அப்டிங்கிறது எனக்கு புரிஞ்சது. நான் அந்த செப்டம்பர் 13த் நடந்த ஸ்டார்ட் பண்ண எல்பி பேசிக் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணேன். அ இப்போ இதுக்கப்புறம் வந்து என்னுடைய லைஃப்ல 2 பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஒரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னா, என்னுடைய எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஓரளவுக்கு என்னால ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சிருது. அ எதுக்காக இப்படி நடக்குது? அப்படிங்கிற பதில் வந்து இந்த கிளாஸ் வந்து எனக்கு குடுத்துருச்சு. அப்போ இந்த சூழ்நிலைய ஏத்துக்கிற மனப்பக்குவம் தானா டெவலப் ஆயிருது. ஓகே. இது நேரங்காலம் இது சரியில்ல. இந்த மாறுதல் வர்றப்ப, இந்த சூழ்நிலை மாறுறப்ப நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். இல்ல நம்ம இத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படிங்கிற மாதிரி சில நல்ல எண்ணங்கள் மனசுக்குள்ள உருவாயிருது. அப்ப பிரச்சனைகள ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுது. 2வது விஷயம், ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறது, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில கிளாஸ் நடத்துறது தான். ஒரு நாளையில எத்தனையோ டைமிங்ஸ்ல கிளாஸ் நடத்தியிருக்கலாம். மார்னிங் நடத்தியிருக்கலாம், ஈவினிங் 5 டூ 7 இல்ல நைட் ஒரு 7 டூ 9 இந்த மாதிரி அ ஒர்க் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கலாம் அப்படின்ற மாரி நடத்தியிருக்கலாம். ஆனா இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில நான் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணது ஒரு மிகப்பெரிய மாற்றத்த என் வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கு. இத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களால மட்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்ன மாரி மாற்றங்கள்னா, நான் பொதுவாவே ஒரு பாசிட்டிவான பெர்சனா ஆயிருக்கேன். என்னைய சுத்தி எல்லாமே என் பார்வையில பாசிட்டிவாவே தெரியுது. அ எதுவுமே என் கண்ல வந்து தப்பா தெரியல. எல்லாரும் சந்தோஷமா இருக்க மாரி இருக்கு. எல்லாம் நல்லதே நடக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி என்னால என்னுடைய மனசு வந்து பாசிட்டிவான விஷயங்கள நோக்கி மட்டுமே போகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அ சில சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா அமையலன்னா, நம்ம மனசுல ஒரு வெறுப்பு இருக்கும், கோவம் இருக்கும். இப்ப நான் அத எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிற மாட்டேன். பட் இருந்தாலும் என் மனசுல அ அளவுக்கு அதிகமான கோவங்கள் இருக்கும். ஆனா, இந்த கிளாஸ்க்கு அப்புறம், இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில நான் எந்திரிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், என்ன நடந்திருக்குன்னா, காலையில கிளாஸ் ஆன் பண்ணோனே அந்த காயத்ரி மந்திரம் ஓடும். அது கூட சேர்ந்துட்டே நான் வந்து சொல்லுவேன். என்ன நடந்திருக்குன்னா, என் மனசுல கூட இப்ப பெரிய அளவு கோவம் இல்ல. அந்த நிமிஷத்துக்கான ரியாக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து அத கடந்து வந்துர்றேன். இப்படி இந்த மாறுதல்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 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 நேரத்த சூஸ் பண்ண ஐயாவுக்கு ரொம்ப என்னுடைய நன்றிகள். அ கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும். அ ஐயாவுடைய பேர் எப்படி வந்தது? அந்த கோயிலுக்கு போனாங்க, அந்த கடவுளோட பேர் வச்சாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு ஒரு வீடியோல. ஆனா என்ன பொறுத்தளவுக்கு அ தனக்கு தெரிஞ்ச விஷயங்களே பொதுவா யாரும் அடுத்தவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இதுல தான் உருவாக்குன விஷயத்த தன்னலமே இல்லாம பொதுநலத்தோட எல்லாருக்குமே இது போய் சேரணும் அப்படின்னு நெனைக்கிறது, இந்த பொதுநல மனசோட இருக்கிறதுக்காகவே ஐயாவுக்கு பொது உடையமூர்த்தி ஐயான்னு பேர் வச்சிருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். அ இதுல வந்து மேற்கொண்டு நான் உயர்நிலையும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நெறைய விஷயங்கள கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல வந்த ட்ரெய்னர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரி ட்ரெய்னர்ஸ். ம் அ என்னுடைய கோச் நீரஜா மேம்க்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா கன்டினியூயஸ் ஃபாலோ அப் என்ன பண்றேன்? எப்படி புரியுது? அப்படின்னு என்ன கொஸ்டின் பண்ணுவாங்க. நான் கால் பண்ணாம இருந்தாலும் அவங்களே எனக்கு கால் பண்ணி கேட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் வேற எந்த அ அ கோர்சஸ்லயுமே இப்படி கிடையாது. அனைவருக்கும் நன்றி. எனக்கு உயர்நிலை படிக்கிறதுக்கும் வாய்ப்பு குடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க் யூ.